வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா கம்ப்ளீட்டா உங்க பெர்ஸ்பெக்டிவே மாத்த போற மாதிரியான ஒரு வீடியோ தான். அதாவது 10 லட்சம் பட்ஜெட்குள்ள நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு 4 கார்கள் கண்டிப்பா இப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சில விஷயங்கள் வந்து தோணும். ஸோ இப்போ இருக்கிற டைம்க்கு இந்த கார்கள் எல்லாமே ரொம்ப ஃபிளெக்சிபிளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான 4 கார்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்க கார் வாங்க போற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோவில் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 10 lakhs பட்ஜெட்குள்ள தான் இன்னைக்கு நம்ம கார்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் டிஃப்ரெண்ட்டான வியூ இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா நெக்ஸானோ டாடா ஆல்ட்ராஸோ இல்லை ஹூண்டாயில் i20 ஆரா இந்த மாதிரி கார்கள் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ இது கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எல்லாம் கிடையாது. நல்ல மைலேஜ் கிடைக்கணும், யூட்டிலிட்டி கரெக்டாக இருக்கணும், நமக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத பார்த்து தான் இன்னைக்கான 4 கார்களை எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக யூட்டிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்பவே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஈகோ தான். ஈகோ காரா ப்ரோ? அது என்ன கார் ப்ரோ? அது பார்க்கறக்கே டப்பா மாதிரி இருக்குது, அது என்ன ப்ரோ அவுடேட்டடான மாடல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ப்ரோ வெயிட் பண்ணுங்க. உண்மை சொல்ல போனோம்னா இப்போ 6.25 லட்சத்திலிருந்து, அதாவது 6,80,000 இருந்து 8 லட்சம் ரூபாய்க்குள்ள பார்த்தோம்னா இந்த கார் நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு ஆன் ரோட் பிரைஸ்ல. அதுக்கப்புறம் சிஎன்ஜியும் இந்த வண்டியில வந்து டிஃபால்ட்டாவே கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா, நீங்க வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபேமிலிக்கும் ஒரு கார் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் மாருதி கார்கள் உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுல இருக்க யூட்டிலிட்டி தான். ஸோ 5 சீட்டரா நீங்க யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற பூட் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். நீங்க கொஞ்சம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கார் இன்டீரியர்ல உங்களுக்கு அந்த செகண்ட் ரோவையும் மடக்கி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நீங்க லக்கேஜஸ் எடுத்துட்டு போறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ உங்க ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி, எனக்கு வந்து கார் எடுக்கிறதுங்கிறது மல்டி பர்பஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸா இங்க ஈகோ இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியில ஏறுறது இறங்குறது அப்படிங்கிறது வயசானவங்க ஏறி இறங்கினா கூட ஈஸியா இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சீட்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் கொடுத்துருக்க 1.2 லிட்டர் கே சீரிஸ் மோட்டார் வந்து உண்மையாலுமே டிரைவிங்கை ஈஸியாகவே கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட விசிபிலிட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வண்டி பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜியில் அவைலபிளாக இருக்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த வண்டி கொடுக்குது. சரி, இந்த வண்டியில் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் குவாலிட்டி தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இன்னுமே ரொம்ப வீக்காக இருக்குது. மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில் எதுவுமே இல்லை. ரெண்டாவது, இந்த வண்டியை அதிகமாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம கார் வாங்குறோம், ஆனால் நமக்கு இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன, இது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது என்ன காருன்னு பாத்தீங்கன்னா ரெனால்டோட ட்ரைபர் தான். ஸோ உங்க பட்ஜெட் வந்து ஒரு 10.5 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது அதிகபட்சம் 10.5 லட்சம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஈகோ வேனெல்லாம் வேணாம், எனக்கு கார் தான் வேணும், ஆனா எனக்கு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸும் இருக்கணும், லாங் டிரைவ் அடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா ட்ரைபர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். லாங் டிரைவுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கார் 7 சீட்டரா கொடுத்துருக்காங்க. 7 பேர் லாங் டிரைவ் அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் இதுல நிறையவே இருக்குது. முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இதோட பிரைஸ் 7,15,000 இருந்து 10,65,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் நம்ம மார்க்கெட்ல இருக்குது. வண்டியில பார்த்தோம்னா 999 சிசி இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. இந்த வண்டியில அதிகபட்சமா 18 இருந்து 19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது. மேனுவல் ஆட்டோமேட்டிக்ல அவைலபிள் இருக்கு. 7 சீட்டரா தான் இந்த கார் டிஃபால்ட்டாவே கொடுக்குறாங்க. இந்த கார் 4 ஸ்டார் ரேட்டிங்கோட வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஏன் இந்த கார் வந்து லாங் டிரைவுக்கு செட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் விஷயம் வண்டியோட இன்ஜின் தான். 999 சிசி இன்ஜின். ஸோ 7 மெம்பர்ஸ் போற மாதிரி இருந்தா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே அடி வாங்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, 7 மெம்பர்ஸ் போகும்போது பின்னாடி இருக்கிற 2 சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை உட்கார வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸையோ இல்ல வயசானவங்களை உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தேர்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வண்டியை வந்து நான் இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்ததுக்கு நீங்க வந்து ரெனால்ட் ட்ரைபரை வந்து நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், அண்டர் பவர் காரன்னு நினைச்சுக்கலாம், இது பாக்குறதுக்கு கார் மாதிரியே இல்ல ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். பட் நான் சொல்ற ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க, இந்த கார்ல யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப நான் சொல்ற சினாரியோ யோசிச்சு பாருங்க, இந்த கார் 7 சீட்டர், கடைசி 2 சீட்டை வந்து நீங்க கழட்டி வச்சிடுறீங்க. பூட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 600 லிட்டர்
வரைக்கும் நியர் டு 600 லிட்டர்ஸ் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இது பெரிய பூட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த 10 lakhs பட்ஜெட்குள்ள இந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரியான கார் எதுவுமே இல்லை. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், 5 members போறவங்க கொஞ்சம் லக்கேஜஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஆப்டா சூட் ஆகும். ஏன்னா இந்த கார் 7 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் பவர் கார், ஆனால் 5 சீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இது ஒரு டீசென்டான இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லியே தீரணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்காக கார் எடுக்கிறீங்க, நான் அதிகமாக லாங் டிரைவ் போவேன், அதிகமான லக்கேஜஸ் வந்து எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ரெனால்டோட ட்ரைவர் உங்களுக்கு உண்மையாலுமே மல்டி பர்பஸில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். வண்டியை பற்றி இவ்வளோ சொல்கிறியே ப்ரோ, இதில் குறை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. லாங் டிரைவ் போறீங்களா, இந்த ஃபன் டு டிரைவ் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஒரு காரை ஓட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸ்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கேபினோட பிளாஸ்டிக் பார்த்தோம்னா கொஞ்சம் சீப்பா வந்து நமக்கு ஃபீல் ஆகும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இந்த காரை வந்து நிறைய பேர் வந்து அண்டர் பவர் கார், அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா ஒரு சூப்பரான கார், அதுவும் 5 சீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு அவ்வளவு சொகுசா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது, எனக்கு 10 lakhs பட்ஜெட் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹேஷ்பேக் கார் தான் நான் எடுக்க போறேன், ஹேஷ்பேக் கார் தவிர வேற எந்த காரையும் நான் பார்க்க போறது இல்லை அப்படிங்கிற தாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய வண்டி ஹூண்டாயோட கிராண்ட் i10 EOS அப்படிங்கறத நான் சொல்லுவேன். எதுக்காக இந்த வண்டியை சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் முதல்ல 7,13,000 இருந்து 10,24,000 வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் நம்ம மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்குது. இந்த வண்டியில யூஸ் பண்ணிருக்கிறது 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் கப்பா இன்ஜினை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி 2 ஸ்டார் ரேட்டிங்கோட தான் வருது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுங்க. பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜில அவைலபிள் இருக்கு, மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லையும் கொடுக்குறாங்க. 5 சீட்டர் கெப்பாசிட்டியோட இந்த வண்டி வருது. ஸோ நீங்க டாப் அண்ட் வேரியன்ட் போற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட 10,50,000 வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் வந்துடும். பட் ஏன் இந்த காரை வந்து நான் இந்த 10 லட்சம் பட்ஜெட்குள்ள வந்து சஜஸ்ட் பண்றேன்னா, மற்ற கார்கள் இல்லையா, i20 இருக்குது, எக்ஸ்டர் இருக்குது, டாடா பஞ்ச் இருக்குது, இன்னும் நிறைய கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ஸ்மால் ஃபேமிலி பட் உங்களுக்கு கார் வந்து லக்ஸூரியா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய ஒரே கார் வந்து Hyundai Grand i10 EOS தான். அது டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்துட்டு இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை வந்து லக்ஸூரி கார் ஓட்டுற மாதிரியான ஃபீலை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ணிருக்க இன்ஜின் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். 10 lakhs பட்ஜெட்குள்ள இருக்கிற மற்ற கார்கள் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மற்ற நிறைய கார்கள் பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வருது. 3 சிலிண்டர் இன்ஜினா 4 சிலிண்டர் இன்ஜினா நீங்க பாத்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் நல்ல ரீஃபைண்டா இருக்கும், நல்ல ஸ்மூத்தா இருக்கும். அது இந்த 1.2 கப்பா இன்ஜின் இருக்குது இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஹூண்டாயோட ஐகானிக்கான இன்ஜின். அதனாலதான் இந்த இன்ஜினை பாத்தீங்கன்னா i10, i20, எக்ஸ்டர், வெனு இந்த மாதிரி நிறைய கார்கள்ல உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க ஹூண்டாய் கம்பெனி. ஸோ இந்த இன்ஜின் கொடுக்குற ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, கார்ல நீங்க இன்டீரியருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க மாருதி கார்ல நீங்க போறதுக்கும் ஹூண்டாயோட i20ல போறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ரெண்டையும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, நீங்க அப்ப அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இந்த வண்டியில நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த வண்டியில இருக்க நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வண்டி பார்க்கறதுக்கு சாண்ட்ரோ கார் மாதிரியான அப்பியரன்ஸ்ல தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஹைவேஸ்ல ரொம்ப அதிகமான ஸ்பீட்ஸ்ல போனோம்னா பவுன்சஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இந்த வண்டியில ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தோணுது Hyundai Grand i10 EOS பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற கார் நிசானோட மேக்னெட் அப்படிங்கிற கார் தான். ஸோ இந்த காரை பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம். இந்த காரோட ரிவ்யூ வீடியோவும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காரை வந்து எதுக்காக இந்த செக்மெண்ட்ல நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற கார்கள் எல்லாம் இருக்குது, பட் கன்சிடர் டு நிசான் மேக்னெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7.25 லட்சத்துக்குள்ள நீங்க இந்த காரோட என்ட்ரி மாடலை வந்து வாங்கிடலாம். பட் ஸ்மூத்தாவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். கேபினோட ஸ்பேஸ் வந்து சூப்பரா இருக்குது நண்பா உண்மையாலுமே. ஏன்னா உள்ள உட்காந்து பார்க்கும்போது, ரியர் சீட்ல உட்காந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னாலும் பூட் ஸ்பேஸும் நீட்டாவே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இல்ல நிசான் மேக்னெட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா ரெனால்டு கைகர் மாடல் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான், ஒரே பிளாட்ஃபார்ம் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான்.
ஸோ ஒரே விஷயத்த தான் ஷேர் பண்ணுது, ரெண்டும் ஒரே கார் தான், டிசைன் மட்டும்தான் வேற வேற. ஸோ இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் மைலேஜ் தான். ஸோ அதிகபட்சமாக 19 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் கஸ்டமர்கிட்ட கேட்ட வரைக்கும் 20-21 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கார் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு 16 18 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சதுனாவே உண்மையாலுமே நல்ல மைலேஜை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த வண்டி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஏஷியன் என்கேப்ல வந்து வாங்கி இருக்குது. பெட்ரோலில் மட்டும்தான் இந்த வண்டி அவைலபிள் இருக்கு. ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் மேனுவல் ரெண்டுலையும் கொடுக்குறாங்க. இந்த வண்டியை சஜஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான். நிறைய ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிசானை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேல் ஆகிற வண்டிகளில் இது முக்கியமான வண்டியாக இருக்கிறதுனால கஸ்டமருக்காக நிறைய விஷயங்களை இந்த வண்டியில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 1 lakh யூனிட்ஸ் வரைக்கும் இந்த கார்கள் சேல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும், 10 lakhsக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கார்களையும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான யூட்டிலிட்டி இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து கார்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கேட்டகரி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10 lakhs பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா வேற கார்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக நம்ம மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு யூட்டிலிட்டி இருக்கணும், எனக்கு வந்து கார் எடுத்தேன்னா அது ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்துக்கும் இது ஃபிளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த 4 கார்களில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.